உத்தரவாதத்தை இழந்து தவிப்போருக்கும் நாங்கள் உதவிகரம் நீட்ட எங்கள் இதயங்களை திறந்திரள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்றவரே எம் இறைவா, சிலுவையின் வழியாக எங்களுக்கு நீர் கொடுத்த மீட்பு என்னும் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களை அடிமைப்படுத்தும் பாவ வழியிலிருந்து மீட்கப்பட்டு உமது உயிர்ப்பின் அமைதி சமாதானம் எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் நிலைத்திருக்கவும் உமது உயிர்த்தெழுதலில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் ஒளியை எங்களுக்கு வார்த்தைகளால் செயல்களில் பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, எம் திருத்தல பொன்விழாவை கொண்டாடும் நாங்கள் இதன் தயாரிப்பாக எம் தந்தை பங்கு தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கோடும் நாங்கள் முழு மனதோடு ஒத்துழைக்கவும் எம் ஆலய புதுப்பிக்கும் பணி எவ்வித தடையுமின்றி திட்டப்படி நடைபெறவும் புனித சூசைய பிறன் ஆண்டில் நாங்கள் புனிதரை போல அமைதியான முறையில் நேர்மையாக வாழ்ந்து எங்கள் கடமைகளை திறம்பட செய்து இறைவனின் திருவுளம் அறிந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த முக்கியமான நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தெய்வீகமாய் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார். அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் திடத்தை தருகிறார். சமாதானம் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறார். நான் தான் உலக முடிவு வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தை நம் மத்தியிலே எப்போதும் நிலைக்க செய்கிறார். ஆகையால் அந்த ஆண்டவரில் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகள், நம்முடைய தொழில், நம்முடைய படிப்பு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் அவர் பாதங்களில் அர்ப்பணித்து புது பார்வை பெற்றவர்களாய், புது அனுபவம் பெற்றவர்களாய், கண்டதை கேட்டதை தொட்டு பார்த்ததை கூரை மேலிருந்து அறிவிக்க புறப்பட்ட சீடர்களைப் போல நாமும் நற்செய்தியின் சாட்சிகளாய் செல்லுமிடமெல்லாம் திகழ வேண்டும் என்று சொல்லி செவிப்போம். இப்போது தயவு செய்து நீங்கள் மெழுதிரிகளை அணைத்து விட்டு உட்காருங்கள். காணிக்கை பாடு.
நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் மக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடு எங்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். புது பார்வையும் புது அனுபவமும் பெற்று புதிய நற்செய்தியாளர்களாக நாங்கள் செயல்பட உம்முடைய சக்தி எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இரு கரங்களை உயர்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. நம் ஒவ்வொருவருக்காகவும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு உதைபட்டு கொலையுண்டு ஏதோ எல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது, வாழ்வு முடிந்து விட்டது என்று தீமை கொக்கரித்த போது, என்றைக்கும் நான் உங்கள் துணை, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்கள் தேவன், உங்கள் தலைவர், உங்களுக்கு வழிகாட்டி, நானே வழி வாழ்வு, நானே உங்களுடைய எப்பொழுதும் தாங்கி நிற்கக்கூடிய அப்பா அம்மா என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த இயேசுவாக இதோ இங்கு எழுந்தருளி நிற்கிறார். நம்பிக்கையின் கடவுள். நம் மனதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, வேதனை, சோதனை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொருவருமே உடைத்து எழுந்து நிற்க முடியும் என்று சொல்கின்ற தேவன் நமக்கு முன்னால் உயிர்த்தெழுந்து நிற்கிறார். நம்பிக்கை தருகின்ற இந்த கடவுள் நமக்கு இருந்தால் போதாதா? நம்மை நம்பிக்கையோடு உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளுகின்ற கடவுள் நம் கடவுள் என்றால் நமக்கு நம்பிக்கை வராதா? நாம் எழுந்து நிற்க முடியாதா? வெற்றி காண முடியாதா? உதாரணமாக இருக்க முடியாதா? முடியும் என்பதை உணரச் செய்த இந்த அற்புதமான திருவிழாவிலே நாம் அனைவரும் இணைந்து பாடகர் குழுவோடு சேர்ந்து தெம்போடு இறைவனை புகழ்ந்து பாடுவோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆதி பேர்ந்தவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவாயும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்கள் எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற அற்புதமான தெய்வம் நீ. மன்னிப்பின் உச்சம்தான் உம்முடைய இறப்பு. அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு என்பதை உம்முடைய உயிர்ப்பின் வழியாக மன்னித்தலின் மறுவடிவம் வாழ்வு, சிறப்பான வாழ்வு என்பதை புரிய வைத்திருக்கிறேன். நாங்கள் புது பார்வை பெற்றவர்களாய், புது அனுபவம் பெற்றவர்களாய், புது நற்செய்தியை கொண்டு வருகின்றவர்களாய் இருப்பதன் மூலம் கிடைக்கின்ற மன நிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி இவற்றை பெற்றுக்கொள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிறைவுதலும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எம்மாவு சீடர்கள் அப்பம் பிட்ட போது புது பார்வை பெற்றார்கள், புது அனுபவம் பெற்றார்கள், புது நற்செய்தியாளர்களாக மாறினார்கள். இதோ இன்றும் உயிர்த்த இயேசு இந்த அப்பத்தை பிடுகிறார், நமக்கு வழங்க வருகிறார். நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் எல்லோருக்கும் ஈஸ்டர் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்றீங்களா? கை கொடுக்காதீங்க, கை கொடுக்காதீங்க, கை முட்டிக்கிங்க. கை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைலில் கிஸ் பண்ண கூட பண்ணல, பரவாயில்ல. சரி, ஆகிய அருமையான இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வருடம் நமக்கு இந்த மகிழ்ச்சி எல்லாம் இல்லை. இந்த வருடம் கடவுள் இந்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதத்தை நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்வோம். உயிருள்ள தேவன், உயிர்த்த தேவன் எப்போதும் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வோம். இந்த நாளில் நாம் ஏற்கனவே திருப்பலியின் வழியாக எல்லாருக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முதியவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்கள் நிறைய பேர் இப்போது வேலையில்லா திண்டாட்டம், கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த கொரோனா வியாதியால் பல பேருடைய வாழ்க்கை தரைமட்டமாகி போயிருக்கிறது. உயிர்ப்பே இல்லை, எதிர்காலமே இல்லை என்று கேள்விக்குறியாக்கி கொண்டு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் கடவுள் நம்பிக்கையை தர வேண்டும், அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும். வாழ்க்கை இதோடு முடியவில்லை, இனிதான் சிறப்பான வாழ்வு துவங்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் நான் அதிகமாக எதுவும் சொல்வதற்கு ஆசையில் படவில்லை. ஆகிய நமக்கே தெரியும், நாம் எல்லோருமே இப்போது உயிர்த்த கிறிஸ்துவர்களாக இங்கே வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் எனக்கு தெரியும், பல கோயில்களிலே வழிபாடுகளை பலவிதமான தடைகளோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த சின்ன மலையில் மட்டும்தான் எங்கிருந்தாலும் மக்கள் தாராளமாக வருகிறார்கள், தைரியமாக வருகிறார்கள், துணிச்சலாக வருகிறார்கள். ஆகையால் அதை மிகவும் பாராட்டுக்குரியது. கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காமல், மாஸ்க் போடாமல் எல்லாம் வருகிறார்கள். ஆகையால் உங்களுடைய துணிச்சலை பாராட்டுகிறேன். ஆகையால் ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அளவு கடந்த பக்தி அதை வெளிப்படுத்துகிறது. பக்தி முத்தி போனாலும் அவ்வளவு நல்லதல்ல. ஆகையால் கொஞ்சம் மாஸ்கையும் போட்டுக்கொள்வோம். சரி, வருகிற நாட்கள் மோசமான நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எந்த விதமான ஆபத்துக்களும் விபத்துக்களும் இல்லாமல் கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய உலகை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய தமிழகத்தையும் நம்முடைய பாரத பூமியையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்திசாலித்தனமாக ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நல்ல முடிவுகளை எடுத்து நாம் ஓட்டளிப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்று காலை 6:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். 8 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். அதற்கு பிறகு எந்த திருப்பலிகளும் இருக்காது. அதற்கு பிறகு வழக்கம் போல் நம்முடைய திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் 3 திருப்பலிகள் அவையெல்லாம் நடைபெறும். இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய திருத்தலத்தின் பொன்விழா ஆண்டை நாம் இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். கடந்த வருடம் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. ஆகிய இந்த வருடம் 2 வருடங்களிலே செய்ய வேண்டிய வேலையை ஒரு வருடத்தில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். ஆகையால் ஆலயம் புதுப்பிக்கின்ற பணி, சுற்றிலும் அதைவிட பெரிய பணிகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் போது தடைகளும் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆகையால் அதை எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து சிறப்பான முறையில் செய்வதற்கு கடவுள் சக்தியை கொடுப்பார். ஆகையால் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களால் முடிந்த தாராள உதவிகளை இந்த காரியத்திற்காக செய்ய வேண்டும். யாரும் வீடு தேடி வரமாட்டார்கள், யாரும் வந்து காசு கலெக்ட் பண்ண வரமாட்டார்கள். நான் யாரையும் அப்படி ஏற்பாடு செய்யவில்லை. உங்களுக்கு நல்ல மனம் இருந்தால், இது நம்முடைய கோயில் என்ற உணர்வு இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள், அல்லது பங்கு அலுவலகத்தில் வந்து பாருங்கள். மற்றபடி வீட்டுக்கு வந்து யாரேனும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நம்பாதீர்கள். அப்படி யாரேனும் கேட்டாலும் தயவுசெய்து கொடுக்காதீர்கள் என்றால் நான் அந்த மாதிரியான ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை. ஆகையால் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற வேண்டும். பொன்விழாவை நாம் மிக சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும். அதன் வழியாக இந்த
தோமையார் வாழ்ந்த பரிசுத்த பூமியின் மகத்துவம் உலகம் பூராவும் தெரிவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆகையால் அதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பை இத்தனை நாட்களாக கொடுத்தது போல இன்னும் முழு ஒத்துழைப்பு 200 மடங்கு ஒத்துழைப்பை கொடுத்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்தால் அது சிறப்பாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதை நாம் செய்வோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆண்டு நாம் புனித சூசியப்பருடைய விழாவையும் கொண்டாடுகிறோம். அவருடைய ஜூபிலி ஆண்டு. சூசியப்பர் அமைதியான புனிதர், அமைதியாகவே புதுமைகளை செய்து கொண்டிருக்கிற சக்தி வாய்ந்த புனிதர். அவரிடத்தில் கேட்டு இல்லை என்று போனவர்கள் யாரும் கிடையாது. ஆகிய அந்த மாபெரும் புனிதரிடத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பணிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவர் பரிந்து பேசி எல்லா அருள்வரங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பார். அடுத்ததாக இந்த நாட்களிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது தவக்காலம் துவங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அத்தனை பேரும் பல விதங்களில் உழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆகையால் கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், கடவுள் எல்லாருக்கும் நன்றி சொல்வார். இது நம்முடைய சந்தோஷத்திற்காக நாம் செய்வது நம்முடைய கடமை. இது ஆகையால் கடமையை செய்வதிலே நாம் எந்த விதமான கிராட்டிடியூடையும் எதிர்பார்ப்பதற்கு தேவையில்லாதது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே நாம் செய்கிறோம். கடவுள் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். ஆகையால் பங்கு பேரவை அங்கத்தினர்கள் திரு வீத்தூஸ் அவர்கள் தலைமையிலே தொடங்கி பக்த சபைகளைச் சேர்ந்தவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், வின்சந்தேபா சபையைச் சேர்ந்தவர்கள், CWM குழுவைச் சேர்ந்தவர்கள், கேத்தலிக் அசோசியேஷன், மரியாயன் சேனை, இன்னும் வாலண்டியர்ஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், மரியாயன் சேனை வாலிபர்கள், வாலிப பெண்கள், பாடகர் குழுவைச் சேர்ந்தவர்கள், பீட பரிசாரக சிறுவர்கள், சிறுமிகள், ஆலயத்தில் பணிபுரிகின்றவர்கள், இங்கே ஸ்டேஜிலே இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆங்கில திருப்பலிகளிலே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள், இன்னும் தனிப்பட்ட முறையில் அவர்களாக வந்து வாலண்டியர்களாக வந்து எத்தனையோ பேர் சுத்தம் செய்து பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஒரு பெரிய கலவுரு எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இது பத்தாது. நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆலய பணிகளிலே நான் வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் என்னோடு இருந்து மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் திரு கண்ணன் அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்களும், திரு மேத்யூ அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்களும், திரு ஜோ மல்லூரி அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்களும். இந்த 3 பேர் தான் பிதாசுதன் பரிசுத்த ஆவி போல் என்னோடு இருக்கிறார்கள். நான் அதிகமாக யாரிடமும் போய் ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டிருப்பது கிடையாது, என்றால் எதுவுமே நடக்காது. ஆகையால் இந்த நேரத்தில் இந்த 3 பேரையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபியுங்கள். சேர்ந்து செய்கின்ற இந்த பணி மிக சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு மிக சிறப்பான முறையில் இந்த வழிபாட்டை நடத்தி மறைவுரை ஆற்றி நம்மை எல்லாம் சிந்திக்க தூண்டிய, புதிய பார்வையோடு வித்தியாசமான நடைபோட வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பித்த அருட்தந்தை செபாஸ்டியன் அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல. கிரைஸ்ட் கல்லூரியினுடைய பிரின்சிபல். அவர் இங்கே வந்திருப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர் செய்கின்ற பணிகள் ஏராளம் உங்களுக்கு தெரியும், நானே பல சமயங்களிலே சொல்லி இருக்கிறேன். ஆகையால் தந்தை அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி அவருக்கு ஒரு சின்ன நினைவு பரிசை கொடுத்து நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய அன்பு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தை அருள் தந்தை டைசன் இன்றைக்கு வழிபாட்டை எல்லாம் அவரே முன்னிருந்து ஏற்பாடு செய்து நடத்தினார். இத்தனை நாட்களாக இந்த தவக்காலம் பூராவும் நிறைய வேலைகள். ஆகையால்
தந்தை அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளுக்காகவும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற அடுத்தது நெல்சன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அருட் சகோதரர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் 3-4 பேர் இருக்கின்றார்கள். இம்மானுவேல் இங்கே வர முடியவில்லை, உடல் நலம் சரியில்லை. ஆகையால் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக நான் ஓரிரு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மரியாயின் சேனையைச் சேர்ந்த வாலிபர் குழுவைச் சேர்ந்தவர்கள், பாவம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி நடக்கும்போது நாற்காலிகளை போடுகிறார். பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும். அது பெரிய கஷ்டமான வேலை. ஒவ்வொரு முறையும் இந்த வாரத்தில் மட்டும் பாருங்கள் எத்தனை நாட்கள். ஆனால் யாரும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. திரு ஜோசப் ராஜ் அவருடைய தலைமையிலே இந்த குழு அற்புதமான ஒரு குழுவாக நம்முடைய பங்கிலே வளர்ந்து வருகிறது. ஆகையால் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய வாலிபர்கள் நேற்றைய தினம் மரித்த இயேசுனுடைய ஊர்வலத்திற்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல காரியங்களை அவர்கள் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நாட்களில் நாம் அதிகமாக இந்த திரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த LED ஸ்கிரீன், இதிலே நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மூல காரணமாக இருப்பது நம்முடைய ஆல்பர்ட் இரவும் பகலுமாக தன்னுடைய வேலைகள் இருந்தாலும் கூட அத்தனை விஷயங்களையும் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு துரை ஆகையில் அவர்கள் இருவரும் செய்திருக்கிற வேலைகள், எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் மிகப்பெரியவை. அவர்களுக்கு பெரிய ஒரு கைதட்டை கொடுத்து நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க தட்டத்தை பட்டா இவங்க கையை எங்க தட்டுறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேன். அவங்களை இன்னும் சோம்பேறி ஆகிறீங்க. நீங்க பாடகர் குழுவை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இசைக்குழுவை சேர்ந்தவர்கள், முக்கியமாக இந்த நாட்களில் நம் மத்தியில் இருக்கிற ஜேம்ஸ், நேற்று தினம் அதற்கு முன்தினம் வந்த கிருத்திகா, இன்றைக்கு யாழினி வந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களோடு சேர்ந்த நம்முடைய பாடகர் குழுவினர்கள் எல்லாருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற நவீன், அவன் உலகம் பூராவும் சுற்றி கொண்டிருக்கிற வாலிபன் அவன். ஆகவே அவனுக்கும் மற்ற இசைக்கருவிகளை வாசிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நீங்க படிச்சீங்க. எவ்வளவு இன்னும் இந்த நாட்களில் பல பேர் பல விதங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக பெரிய வியாழக்கிழமை அன்று இந்த வருடம் வருகின்ற காணிக்கைகளில் ஒரு 25% கூட வரவில்லை. இருந்தாலும் எனக்கு புரியும் உங்களுடைய நிலைமை. ஏனென்றால் இந்த வருடம் கொடூரமான வருடம். பல பேருக்கு வேலை இல்லை, பாவம், சாப்பிடுவதற்கும் வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய நல்ல மனதை கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த பொருட்களை எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல கிரைஸ்ட் கல்லூரியிலே ஃபுட்பால் கோச்சிங்கில் இருக்கிற ஒரு வருடம் பயிர்கின்ற ஏழை மாணவர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். அதற்கு பொறுப்பாக இருக்கிறவர் அருட்தந்தை செபாஸ்டியன் அவர்கள்தான். ஆகையால் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த அருமையான பொருட்களை கொடுத்து உதவி செய்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய ஒலி அமைத்துகின்ற நம்முடைய நண்பர்கள் ஜெயபால், நாகராஜன் இப்போது சீனில் இல்லை, அதுக்கு பதிலாக கிறிஸ்டோபர், அவருடைய குழுவை சேர்ந்தவர்கள் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய காதெல்லாம் பிச்சுக்குன்னு போற அளவுக்கு அவர்கள் சவுண்ட் வைத்து நம்மை தூங்காமல் வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு நம்முடைய அந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். நம் மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரரும் பாசத்திற்குரிய நண்பரும் அருமை அண்ணாச்சி என்று அழைக்கப்படுகிற விஜி சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. பிரிட்ஜ் இறங்கின உடனே ஒரு வழி, கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு வழி, நாம் நடுவில் வருகிற சர்ச்சிஸ் தெரு, அதில் ஏற்கனவே ஒரு ஆர்ச் இருக்கிறது, அதை உடைத்து விட்டு நாம் வேறு செய்ய வேண்டும். அந்த முதலில் பிரிட்ஜுக்கு பக்கத்திலும்
கோர்ட்டுக்கு பக்கத்திலும் இருக்கிற ரோடில் அவர்கள் குடும்பமாக சேர்ந்து நமக்கு 2 ஆர்ச்சுகளை அமைத்து கொடுக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய கோயில் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆகிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கார்பரேஷனிலிருந்து பர்மிஷன் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகுது. ஆகையால் தான் இவ்வளவு நாள் நேரம் முடிந்திருக்கும் அந்த வேலை. இப்போது எலெக்ஷன் வேறு. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிந்தவுடனே அந்த வேலையை அவர்கள் நமக்கு செய்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இன்னும் யாரெல்லாம் இந்த நாட்களுக்காக உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் கடவுளுக்காக செய்கின்றவர்கள், நல்ல மனதோடு செய்கின்றவர்கள், சந்தோஷமாக செய்கின்றவர்கள். எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் கோலம் போடுவதிலிருந்து இந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்வதிலிருந்து வெயில் என்று பாராமல் இரவென்று பாராமல் செய்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் அவர்கள் அத்தனை பேரும் பெருமைப்பட வேண்டும். நம்முடைய கோயிலில் வந்து உழைப்பதற்கு பெருமைப்பட வேண்டும். அதே போல் எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. யாருக்கும் இங்கே வரும்போது சலிப்பு தட்டாது. கடவுளுக்கு உழைக்கும் போது எந்த விதமான சலிப்பும் நமக்கு வராது. கடவுள் சுறுசுறுப்பை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், கைகளுக்கும் கால்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுப்பார், தேவையான அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியாக நம்முடைய திருவிழா வழக்கமாக நமக்கு தெரியும் ஈஸ்டர் முடிந்த பிறகு 4வது 5வது வாரங்களில் நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, இந்த முறை ஏப்ரலிலேயே வந்து விடுகிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி மே மாதம் 2ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இந்த கொரோனா பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திருவிழாவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் நோட்டீஸ் எல்லாம் அடித்து கொடுக்கவில்லை, ஏனென்றால் ஒரே குழப்பமாக இருந்தது. ஆகையால் இப்போது நான் அறிவித்து விடுகிறேன். ஆகையால் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கொடியேற்றத்தோடு துவங்கி மே மாதம் 1ஆம் தேதி தேர் திருவிழா. அன்றைக்கு சூசியப்பருடைய திருவிழா வேறு, பல இடங்களிலே திருவிழாக்கள் இருக்கும். அன்றைக்கு நாம் இங்கே தேரெடுத்து திருவிழாவை கொண்டாடுவோம். மறுநாள் விசேஷமாக திருப்பலிகளை நிகழ்த்தி இந்த திருவிழாவை நிறைவு செய்வோம். மாதாவின் மீது பக்தி வைத்த பக்தர்கள் நம் அத்தனை பேருமே ஆகிய அதை மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்வோம். முதல் முறையாக ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவர்கள் தெரியாதவர்களுக்காக எதிரிலே இருக்கிற கல்யாண மண்டபம் ஏசி எல்லாம் போடப்பட்டு மிக சிறப்பான முறையிலே அது ரெனோவேட் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகிய திருமணங்கள் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகையால் அதை நீங்கள் போய் பாருங்கள். தெரியாதவர்களுக்கு அதை பற்றி தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு, உயிர்த்த இயேசு தெய்வீகமாய் நம் எல்லாருடைய குடும்பங்களிலும் பிரசனமாக இருந்து தோமையாருக்கு காட்சி கொடுத்த அந்த இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்து கண்டதால் விசுவசியாமல் காணாமலே விசுவசிப்பவர்களாக நாம் அத்தனை பேரும் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நீங்கள் வெளியிலே போகும்போது கொஞ்சம் குளிர் இல்லை என்று சொன்னாலும் பாவம் டயர்டாக இருப்பீர்கள். கொஞ்சம் ஆயாசமாக இருக்கிற உங்களுக்கு பாயாசம் கொடுக்கப்படும். அந்த பாயாசத்தை பெற்றுக்கொண்டு குடித்துக்கொண்டே நீங்கள் மகிழ்ச்சியாக செல்லலாம். இந்த பாயாசத்தை கொடுத்து உதவி செய்த நம்முடைய சத்யபாமா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய அன்பு நண்பர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கும் வடமலை படையப்பா அவர்களுக்கும் அவருடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். அருட்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்கள் என்ன செய்தாலும் ஆயாசம் வராது, வந்தாலும் பாயாசம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பு கூர்ந்தவர். அவரை பார்க்கும் போதெல்லாம் இயேசுநாதர் 5000 பேருக்கு பேசிய பிறகு அவர்களை பார்த்து பேச்சை கேட்ட பிறகு ஆயாசமாக இருந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டார்கள். இவர் அதே மாதிரி பரிவிரக்கம் கொண்டவராக கருணை கொண்டவராகவே எப்பொழுதும் இருக்கிறார். எந்த ஒரு வழிபாடு என்றாலும் இவரோடு இணைந்து செய்வதில் யாருக்குமே அருட்தந்தையர்களுக்கு மிக பெரும் உற்சாகம், கலந்து கொள்கின்ற பங்கேற்கின்ற மக்களுக்கு மாபெரும் உற்சாகம். அவ்வளவு தூரத்துக்கு நேர்த்தியாக திட்டமிட்டு மக்கள் நிறைவாக போக வேண்டும் என்று யோசிக்கின்ற அருட்தந்தை இவ்வளவு செய்கின்றார். இன்னும்
செய்வேன் என்று வாக்குறுதி தருகிறார். நிறைய பேர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட போகிறோம். ஆனால் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்கின்ற ஒருவர், அப்படி தூண்டுகின்ற ஒருவரை நாம் பங்கு தந்தையாக பெற்றதும், இன்றைக்கு அவர் உயிர்ப்பின் சாட்சியாக இருக்கிறார். அதற்கு நாம் அனைவரும் பெருத்த கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்ட புதிய பார்வை, புதிய அனுபவம், புதிய நற்செய்தி இவற்றை நாங்கள் எங்களது வாழ்வில் செயல்படுத்துவதன் மூலம் இந்த பாஸ்கா பெருவிழாவையும் உயிர்ப்பு பெருவிழாவையும் எங்களது வாழ்வாக்கிக் கொள்ள வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலும் இருந்தும் இரக்கத்துடன் தொடர்ந்து காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிறை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களது உழைப்பையும், எதிர்காலத்தையும், நம்பிக்கையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நாளாயிருது. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது மாதிரி நல்லா கத்துவீங்களா தெரியும். Praise the Lord. Praise the Lord. எல்லோரும் மகிழ்ச்சியாக செல்லுங்கள். போய் நன்றாக ஆடு வெட்டி, கோழி வெட்டி, இட்லி சுட்டு எல்லாம் என்ன ரெடியா வச்சிருப்பீங்க. ஆகிய சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். God bless you. அன்பார்ந்தவர்களே, புனிதப்படுத்தப்பட்ட நீரானது 7 இடங்களிலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகளிலே இருந்து வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்கின்றவர்கள் அந்த நீரினை நீங்கள் எடுத்து செல்லலாம். புனித பூமியின் முகப்பிலும் நீரூற்றுக்கு பக்கத்திலும் மற்றும் இந்த பக்கத்திலும் அந்த புனிதப்படுத்தப்பட்ட நீரானது வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மரியாயின் சேனை இளைஞர்கள் மற்றும் நம்முடைய சென்ட் தாமஸ் யூத் இளைஞர்கள் அதை உங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே அந்த புனித நீரை எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடலானது இப்பொழுது பாடப்படும்.